ஹிடன்பர்க் அப்படிங்கிற வார்த்தை இந்திய அரசியல்ல மறுபடியும் ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருக்குது. ஹிடன்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை அப்படிங்கிறது என்ன விஷயங்களை சொல்லுது? இந்தியாவை பற்றி இன்னொரு பெரிய எக்ஸ்போஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு இந்த நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் எந்த கம்பெனியை டார்கெட் பண்ண போகிறாங்கன்னு இருந்தபோது இந்த புட்ச் அப்படிங்கிறவங்களும் அவங்களோட ஹஸ்பண்ட் தவால் புட்ச் அப்படிங்கிறவங்க 2 பேருமே 56 கோடி ரூபா ஒரு ஃபண்டில் சிங்கப்பூரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் மூலமாக பண்ணியிருக்காங்கன்னா, ஹிண்டன்பர்க் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா இன்ஃபோலைனுக்கும் ஒரு ஃப்ராடு கம்பெனிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல தவால் புட்சுக்கும் ஃபைனான்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருக்கும் ஃபைனான்ஸுக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் எங்கேயுமே வேலை செஞ்சதா ப்ரூஃப் கிடையாது. 2015 அதானிக்கும் இந்த மேடமுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அதானியோட பிகேசி காம்ப்ளெக்ஸில் பிளாக்ஸ்டோன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதானிக்கும் பிளாக்ஸ்டோனுக்கும் லிங்க் இருக்கு அப்படிங்கிறது இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு சம்பளம் வாங்கி நீங்கள் டாடா கம்பெனிக்கே எம்டியாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் 56 கோடி எப்படி வந்தது? அதானி குடும்பத்தோட முறைகேட்டுக்கும் செபி தலைவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹிண்டன்பர்க் சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை சொல்லக்கூடிய விஷயமே ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஷாக்காகவும் இருக்கு. இது எதை காட்டுது? அதானி சமூகங்களுக்கும் இந்தியா இன்ஃபோலைனுக்கும் என்ன லிங்க் இருக்கு? அந்த அகோரா அட்வைசரிக்கு யார் கன்சல்டிங் பணம் கொடுத்தாங்க? இதெல்லாம் ஹிடன்பர்க் அப்படிங்கிற வார்த்தை இந்திய அரசியல்ல மறுபடியும் ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருக்குது. ஹிடன்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை அப்படிங்கிறது அதாவது லேட்டஸ்ட் அறிக்கை அப்படிங்கிறது என்ன விஷயங்களை சொல்லுது? இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்ங்கிறது இது 2வது ரிப்போர்ட்டு. முதல் ரிப்போர்ட் அதானி சமூகம் பண்ண தவறுகளை சுட்டி காட்டியிருந்தாங்க. அந்த தவறுகளை செபி சரியாக இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கலை. ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆயிடுச்சு. அதை டைம் மேலே டைம் வைதா மேலே வைதா வாங்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஹைண்டன்பர்க்குக்கே நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் ஷார்ட் செல் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. ஹைண்டன்பர்க் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் மேலே தைரியம் இருந்தால் அதானியோ செபியோ வெளிநாட்டில் எங்கே வேணால் எங்கள் மேலே கேஸ் பண்ணலாம், எங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லை, இவங்க சொன்ன ஆதாரத்தை பல இடத்துல ஃபைனான்ஷியல் டைம்ஸ் ஆஃப் லண்டன் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கறி ஊழல் எல்லாமே அவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நடந்தபோது இது அப்படியே அமுகி போயிடும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இது எலெக்ஷன் ரிசல்ட்லேயும் ஒரு பெரிய இதை கொண்டு வந்தது, ஒரு எஃபெக்ட் இருந்தது, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இது மாதிரி சமயத்தில் இந்தியாவை பற்றி இன்னொரு பெரிய எக்ஸ்போஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு இந்த நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் எந்த கம்பெனியை டார்கெட் பண்ண போகிறாங்கன்னு இருந்தபோது இந்த வாட்டி இவங்க கம்பெனியை டார்கெட் பண்ணல, நேராக செபியே டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது இதெல்லாம் அலிகேஷன்ஸ். அவங்க ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு விசில் ப்ளோவர் செபிக்குள்ளேருந்தே எடுத்து கொடுத்ததா அவங்க சொல்கிறாங்க. ஸோ செபிக்குள்ளேருந்து ஒருத்தர் இதை ஆதாரமாக வெளில கொடுத்துருக்காங்க. இந்த ஆதாரங்களில் இதை தரோவாக இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் எது உண்மை எது பொய்ன்னு வரும். ஸோ இது இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது. பட் இதில் ரொம்ப குரூஷியலாக சில விஷயங்கள் இருக்குது. 2015 இந்த புட்ச் அப்படிங்கிறவங்களும் அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் தவால் புட்ச் அப்படிங்கிறவங்க 2 பேருமே இப்போ சுமார் 56 கோடி ரூபா, அன்னைக்கு $10 மில்லியன் 56 கோடி ரூபா ஒரு ஃபண்டில் சிங்கப்பூரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த யார் மூலமாக பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா இன்ஃபோலைன் அப்படிங்கிற புரோக்கர் மூலமாக அவங்க ஸ்டார்ட் பண்ண ஃபண்டு மூலமாக பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ஹிண்டன்பர்க் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா இன்ஃபோலைனுக்கும் வயர் கார்டுங்கிற கம்பெனி, ஒரு ஃப்ராடு கம்பெனிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த கம்பெனி மூலமாக இவங்க $10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ஆஃப்ஷோர் ஃபண்டில். அந்த ஆஃப்ஷோர் ஃபண்டில் வினோத் அதானியும் பெரிய பங்கு வச்சிருக்கிறாரு. அதை வச்சு தான் அதானி ஷேர் ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணதா
ஹிண்டன்பர்க் சொல்லுது. இதெல்லாம் ஹிண்டன்பர்க் சொல்லுது. ஸோ இந்த ஹிண்டன்பர்க் இதை சொல்கிறாங்க. 2015 அம்மையார் ஐசிஐசிஐ விட்டு வெளில வந்து அகோரா அட்வைசரின்னு ஒரு கம்பெனி சிங்கப்பூரில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் வந்து இவங்களும் தவால் புன்ச்சுன்னு அவங்களோட ஹஸ்பண்டும் பார்ட்னராக இருக்காங்க. அந்த கம்பெனியில் என்ன இப்போ டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னு நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸ் கிடையாது. ஏன்னா சிங்கப்பூர் சட்டம்படி அது கம்ப்ளீட்லி லாக்டு. அதே மாதிரி அகோரா அட்வைசரின்னு இந்தியாலேயும் ஒரு கம்பெனி இருக்குது. இந்தியன் சட்டம்படி யார் வேணால் அந்த டேட்டாவை பார்க்கலாம். எம்சிஏல அந்த சைட்டை எடுத்து அவங்க போட்டிருக்காங்க. 99% வந்து அம்மையார் தான் ஓனர், 1% வெளியாள் ஓனர். அந்த கம்பெனியில் அவங்க புருஷன் தவால் புச் ஹஸ்பண்ட் அவர்கள் தவால் புச்சுங்கிறவர் வந்து டைரக்டராக இருக்கிறார். தவால் புச்சுக்கும் ஃபைனான்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் என்டையர் கேரியர் வந்து யூனிலீவர், ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட பேரண்ட் கம்பெனியில் சப்ளை செயின் மேனேஜராக இருந்திருக்கிறார். அவருக்கும் ஃபைனான்ஸுக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அவர் எங்கேயுமே வேலை செஞ்சதா லிங்க்டின்லேயும் எங்கேயுமே அவர் வந்து ப்ரூஃப் கிடையாது. இப்போ இந்த வந்து 2015 அதானிக்கும் இந்த மேடமுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு அவங்க பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது என்னென்னா இந்த அம்மா வந்து 2017 ஹோல் டைம் டைரக்டர் செபி ஆகிறாங்க. அதுக்கு ஆறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்க இமெயிலேருந்து அந்த தவால் புன்ச்சுங்கிறவர் ஒரு மெயில் அனுப்புகிறாரு. இது மாதிரி நீங்கள் வந்து அவங்க அம்மையார் பேர்லேருந்து எல்லா ஷேர்ஸையும் என் பேருக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சிங்கப்பூரில் ஷேர்ஸை வந்து இவங்க பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்ட் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறார். அந்த சிங்கப்பூரில் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த கம்பெனி தான் வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்த குரூப் மூலமாக ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடந்திருக்குன்னா, இந்த அம்மா வந்து செபி சீஃபாக இருக்கும்போது பிளாக் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு இவரை அட்வைசராக போடுறாங்க. பிளாக் ஸ்டோனுங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபண்ட் இன்வெஸ்டர். அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இவரை ஏன் அட்வைசராக எடுத்தாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இவருக்கு பங்கு சந்தையில் அனுபவம் கிடையாது, ஃபைனான்ஸில் அனுபவம் கிடையாது, ரியல் எஸ்டேட்டில் அனுபவம் கிடையாது. இவரை ஏன் அட்வைசராக எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. இந்த பிளாக் ஸ்டோனுக்கு இவர் சீஃப் அட்வைசராக இருக்கும்போது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை பிளாக் ஸ்டோன் பெருசாக லான்ச் பண்ணுறாங்க. அந்த பீரியடில் இந்த அம்மா பல ரெகுலேஷன்ஸ் பாஸ் பண்ணி ரீட்டை ஒரு பாப்புலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றணும்னு ட்ரை பண்ணி செபியில் பல சட்டங்களும் விதிமுறைகளும் மாற்றி பிளாக் ஸ்டோனுக்கு ஃபேவராக பண்ணுறாங்க. பிளாக் ஸ்டோன் வந்து ஒரு $70 மில்லியன் பணத்தை உள்ளே போட்டு வெள்ளை எடுக்கிறாங்க எம்பசி ரீட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திலேருந்து. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பேப்பர் சொல்லுது அதானியோட பிகேசி காம்ப்ளெக்ஸில் பிளாக் ஸ்டோன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லை பண்ண போகிறாங்கன்னு போட்டிருக்கு. ஸோ அதானிக்கும் பிளாக் ஸ்டோனுக்கும் லிங்க் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு எவிடன்ஸாக அவங்க கொடுக்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு சேலரிடு கப்புள், ஏன்னா அவங்களே அந்த டிக்ளரேஷனில் அந்த டாக்குமெண்ட் இவங்க காட்டுறதில் இவங்க ஒரு சேலரிடு கப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு சம்பளம் வாங்கி நீங்கள் என்ன கம்பெனி எம்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் டாட்டா கம்பெனிக்கே எம்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓனராக இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் 56 கோடி எப்படி வந்தது? ஏன்னா 2015 56 கோடி ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணுங்கிறது சாதாரண மனுஷங்க அக்கௌண்ட்டில் இருக்க முடியாது. இந்த அம்மா ஒரு பேங்க்கில் வேலையாக இருந்தார். அவர் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் கம்பெனிக்கு அட்வைசராக இருந்தார். செலவு போய் டேக்ஸ் கட்டி 56 கோடி எப்படி பேங்க்கில் வந்தது அப்படின்னு ஹிண்டன்பர்க் முதல்ல கேட்குறாங்க கேள்வி. இதை நீங்கள் எப்படி சிங்கப்பூருக்கு மாற்றினீங்க? 2வது கேள்வி. அதுக்கப்புறமா நீங்கள் செபியில் சேர்றதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கரெக்டாக எப்படி ஷேர்ஸை வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? இந்தியாவில் நீங்கள் வந்து அகோராங்கிற கம்பெனியில் 99% ஓனர்னு
உங்கள் அஃபிடேவிட்டில் டிக்ளேர் பண்ணீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் அந்த அகோராவில் 99% ஓனராக இருக்கும்போது டோட்டலாக உங்களுக்கு செபியில் வந்த சம்பளத்தோட 4 மடங்கு கன்சல்டிங் ஃபீஸாக அந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியில் டைரக்டராக இருந்தது உங்கள் ஹஸ்பண்டு. அந்த கன்சல்டிங் ஃபீஸ் யார் கொடுத்தாங்க? பிளாக்ஸ்டோனில் உங்கள் ஹஸ்பண்ட் அட்வைசர் அப்படின்னு பிளாக்ஸ்டோன் சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது? இல்லை நீங்கள் ஓப்பனாக எங்கேயாவது டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களாங்கிறது கேள்வி. இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் இது பெரும் கேள்விகளை, சர்ச்சைகளை கொண்டு வருது. ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் நடக்கும். இது மாதிரி இந்த வேலையெல்லாம் ஒரு சாதாரண கிளர்க்கு வேலை அப்படின்னாலே பல பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட் செக் பண்ணப்பட்டுதா? இப்போ செபி ஹிண்டன்பர்க் முதல் நாள் இந்த முதல் பேப்பரை விடும்போதே அதானி சமூகம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவில் அவங்க மேலே கோர்ட் கேஸ் போடுவோம்னு. ஹிண்டன்பர்க் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் மேலே எங்கே வேணால் நீங்கள் கேஸ் போடுங்க, நாங்கள் ரெடின்னு. இது வரைக்கும் அதானி சமூகம் ஹிண்டன்பர்க் மேலே கேஸ் போடலை. கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்க எல்லா டாக்குமெண்ட்டும் கோர்ட்டில் வந்திருக்கும், வண்டவானம் வெளில வந்திருக்கும். ஆனால் அவங்க போடலை. சுப்ரீம் கோர்ட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அதோட ஜட்ஜ்மெண்ட்டை ஜெயராம் ரமேஷ் பல இடத்துல கோட் பண்ணியிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, செபி இப்படி சொல்லி அப்படி சொல்லி இந்த மேட்டரை இன்வெஸ்டிகேட்டே பண்ணாமல் இருக்கிறாங்க. அட் தி மோஸ்ட் ஒரு சின்ன ஃபைன் போட்டு இதை முடிக்கணும்னு பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டியில் எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. 2 வருஷமாக நீங்கள் அதானியை இன்வெஸ்டிகேஷன் முடிக்காமல் இருந்ததும் இப்போ இந்த வந்திருக்கிறது உண்மையாக தவறான்னு மக்களுக்கு தெரியும். இது உண்மைன்னு நாங்கள் யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அவங்க டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மாவோட ஜிமெயில் பேப்பர்லேருந்து எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் அமிச்ச மெயிலுக்கெல்லாம் காப்பியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் 2 கட்சியிலையும் இருக்கலாம். ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் 2 பேரும் இருப்பாங்க. ஆளும் கட்சியும் இருக்கும், எதிர்கட்சியும் இருக்கும். யாருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கோ அவ்வளோ தூரம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போது லக்கிலி நம்ம ஊரில் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா சமபாதி ஆகிடுச்சு. ஏன்னா மெஜாரிட்டி 16-15 தான் இருக்குது. ஸோ 2 சைட்லேயும் ஈக்குவலாக ஆட்களை வச்சு எது நடக்க போகிறதுன்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் விஷயம் தெரியும். இத்தனை நாளாக நம்ம ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இதில் கொண்டு வரல. பட் இதில் ஏதாவது ஒரு சந்தேகம், ஷேக்ஸ்பியரில் ஒரு கொட்டேஷன் உண்டு, சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பீஷன். அதாவது ஒரு எம்பரர், ஒரு அரசனின் துணைவியார் சஸ்பீஷன் மேலே இருக்கணும்னு. செபியில் இருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க மேலே இவ்வளோ பெரிய அக்விசேஷன் வந்திருக்கு. இந்தியாவில் மட்டும் 450 லட்சம் கோடிக்கு மேலே ஸ்டாக் மார்க்கெட்டில் மக்கள் பணம் போடப்பட்டிருக்குது. இது $5 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப்புன்னு பல பேர் பல இடத்துல பேசியிருக்கிறாங்க. $5 ட்ரில்லியன் ஒரு லட்சம், ஒரு டாலருங்கிறது 85 ரூபா. ஸோ நீங்கள் எவ்வளோ லட்சம் கோடின்னு வாயாலே என்னால் சொல்ல முடியாத அளவு லட்சம் கோடி இருக்குது. எல்லாம் மிடில் கிளாஸோட பணம். நாளைக்கு காலத்தில் மார்க்கெட் திறக்கிறச்ச ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்லாம் வரிசையாக விற்பான். அப்போது இன்சூரன்ஸ் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் இவங்கெல்லாம் போட்டதில் பெரும் நஷ்டம் வரும். அதனால் கம்ப்ளீட்டாக தரோவாக இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை. அதானி குழுமத்தோட முறைகேட்டுக்கும் செபி தலைவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹிண்டன்பர்க் சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை சொல்லக்கூடிய விஷயமே ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஷாக்காகவும் இருக்கு. இது எதை காட்டுது? ஃபர்ஸ்ட் இது ஹிண்டன்பர்க் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் உண்மையா பொய்யாங்கிறத நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி உட்காரணும். அதே சமயத்தில் சுப்ரீம் கோர்ட்லேயும் இது இன்வெஸ்டிகேட் பண்ணப்படணும். ஸோ ஒரு எஸ்ஐடி ஒரு சைட்லேயும், ஒரு சைடில் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியும் வந்தால் தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இதில் என்ன தெரியுமா ப்ராப்ளம் என்னென்னா, அதானி தவறு பண்ணிட்டாரா ரைட் பண்ணாரான்னு ஜட்ஜ் பண்ண வேண்டியது செபி. அந்த செபி தலைவிங்களுக்கே அதானியோட டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா இது எப்படின்னா, நான் கரெக்டாக இல்லையான்னு என் பார்ட்னர் என்ன ஜட்ஜ் பண்ணுறது? நானே என் மேலே நீங்கள் இப்போது ராஜா திருமகனம் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஃப்ராடு பண்ணியிருக்காருன்னு சொன்னான்னா எனக்கு வேணுங்கிறவரை யாரையாவது உட்காத்தி வச்சு
இப்போ என் ஃப்ரெண்டு மோகன் குமாரமங்கலம் இருக்கார். மோகன் குமாரமங்கலம் தான் செபி சீஃபு, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தான் அக்யூஸ்டு. ஸோ மோகன் குமாரமங்கலம் தீர்ப்பு எழுதுவார், ஆனந்த் தப்பா ரைட்டார்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதை வந்து கிளியராக செபி தான் செபி முதல்ல செபியோட தலைவி புஞ்சுக்கும் அதானி சமூகங்களுக்கும் இந்தியா இன்ஃபோலைனுக்கும் என்ன லிங்க் இருக்குது, அந்த அகோரா அட்வைசரிக்கு யார் கன்சல்டிங் பணம் கொடுத்தாங்க, இதெல்லாம் கிளியராக வர வரைக்கும் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. பட் இது எப்படி இருக்குன்னா, வேலிக்கு ஓனான் சாட்சி சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தவறு பண்ணாரா இல்லையான்னு கேள்வி கேட்டால் மோகன் குமாரமங்கலம் தான் தீர்ப்பு சொல்லுவார்னா அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி இருக்குது. இப்போ நீங்களும் சொல்றது, காங்கிரஸும் சொல்றது, இந்த ஹிடன்பர்க்கோட அறிக்கை மேல ஒரு முறையான விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறது தான். ஆனா முறையான விசாரணை அப்படிங்கிறது நடக்குமா? நிறைய பேர் இன்னைக்கு நிறைய நிறுவனர் என்கிட்ட பேசினாங்க, ரிப்போர்ட்டர்ஸ்லாம். என்கிட்ட ஒருத்தர் பேசினவர் பங்களாதேஷில் நடக்கிற மாதிரி இந்தியாவில் நடக்காதா அப்படின்னு கேள்வி கேட்டார். அவருக்கு நான் சொல்கிறது, அம்பேத்கர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் கடைசி நாள் பேசினார். 26 நவம்பர் 1949 அம்பேத்கர் பேசினதை நான் இங்கே நினைவுக்கிறேன். இண்டிபெண்டன்ஸுன்னு நம்மளுக்கு கிடச்சாச்சு, சுதந்திரங்கிறது நம்மளுக்கு கிடச்சாச்சு, நம்மளுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் நம்மளே கொடுத்துருந்தாச்சு. அதனால் இனிமேல் நம்ம தெருவில் இறங்கி சண்டை போட்டு அதில் மூலமாக கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணணும்னு நினைக்கிறது தவறு. கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ், அதாவது பார்லிமெண்ட், கோர்ட், இது மாதிரி நிமிஷத்தில் நம்ம முன்னாடி எவ்வளோ நாள் டைம் எடுத்தாலும் நம்ம இந்த கோர்ட்டுகளை வேலை செய்ய வைக்கணும், பார்லிமெண்ட்டை வேலை செய்ய வைக்கணும். அது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்தாலும் ஒரு ஜனநாயகத்தில் இன்ஸ்டியூஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். பார்லிமெண்ட்டில் ரிப்பீட்டடாக காங்கிரஸ் கேள்வி கேட்கும், மக்கள் முன்னாடி மக்கள்கிட்ட தெருவில் கேள்வி கேட்கும். மக்கள்கிட்ட தெருவில் கேள்வி கேட்கும்போது பார்லிமெண்ட்டில் ப்ரெஷர் பில்ட் ஆகும். பார்லிமெண்ட்டில் ப்ரெஷர் பில்ட் ஆகிச்சா டெஃபினட்டாக நியாயம் வரும். அதனால் பங்களாதேஷ் மாதிரி ரெவல்யூஷன் வருங்கிறது தவறு, வைலன்ஸே இருக்கக்கூடாது. ஆனால் மக்கள் மத்தியில் எல்லாரும் இதை பற்றி ஒரு ஓப்பனாக பேசணும், டிபேட் பண்ணணும். செபி ரைட்டாக தப்பாங்கிறத நம்ம எவிடன்ஸ் வச்சு பேசணுமே தவிர, ஹிண்டன்பர்க் சொல்லிட்டான் இல்லாட்டா செபி மேடம் நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறத வச்சு முடிவு பண்ண முடியாது. முடிவுங்கிறது ஒரு தரோ இன்வெஸ்டிகேஷன் வச்சு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வச்சு தான் பேசணும். இந்த பணம் எல்லாமே கருப்பு பணம் கிடையாது, இதெல்லாம் டாக்குமெண்ட்ரியாக பேங்க்லேருந்து பேங்க்குக்கு மாறி இருக்குது. ஒரு நியாயமான இம்பார்ஷியல் எவிடன்ஸ் சர்ச் இருந்ததுன்னா யார் தவறு யார் ரைட்டுங்கிறது பால் வேற தண்ணி வேறையாக வெளில வந்துடும். அதனால் மக்கள் ப்ரெஷர் போடணும், பார்லிமெண்ட்டில் இது இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும், கோர்ட்டில் இது இன்வெஸ்டிகேட் ஆகணும். என்ன தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தாலும் நம்ம கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். வன்முறை பண்ணுறது தவறு. இந்த ஹிடன்பர்க்கோட அறிக்கை பங்கு சந்தையில் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த சமயத்தில் வச்சிருக்கிற பங்குகளை விற்கிறது நல்லதா இல்லது புதுசாக இந்த நேரத்தில் வாங்கிறது நல்லதா? நாளைக்கு என்ன நடக்கும்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எஃப்ஐஐஸ் நாளைக்கு பயங்கரமாக விற்பாங்க. ஏன்னா மார்க்கெட் ரெகுலேட்டர், அதாவது யார் அம்பையரோ அந்த அம்பையரே கேள்வி கேட்டுட்டாங்க. அதனால் நாளைக்கு பயங்கரமாக வெளிநாட்டு ஆளுங்க விற்பாங்க, ஹெவியாக விற்பாங்க. நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது எல்ஐசி, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ப்ரைவேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ வாங்க போகிறாங்கங்கிறது கேள்வி இருக்குது. அவங்க மார்க்கெட்டை தடுத்து நிறுத்த பார்ப்பாங்க. இது இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு இழுபறி இருக்கும். மார்க்கெட் ஓப்பனிங்கில் விழணும், விழுந்த உடனே இவங்க வாங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இது ஒரு நாளில் முடியாது, இது பல நாள் விஷயம் நடக்கும். இந்த ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுன்னா யாரெல்லாம் இன்வால்வ்டு, யாருக்கெல்லாம் பணம் கிடச்சிருக்குது, இல்லை இது கம்ப்ளீட்லி பொய்யா அப்படிங்கிறது வெளில வரும். அதனால் ஷார்ட் டேர்மில் நிறைய வொலட்டாலிட்டி இருக்கும், மார்க்கெட் மேலேயும் போகும் கீழேயும் இறங்கும். என்னோட ஐடியா நாளைக்கு மார்க்கெட் இதை இறங்கும். உங்கள் பங்குகளை விற்கணுமா வாங்கணுமா நான் சொல்கிறது கரெக்டாக இருக்காது. ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர், உங்களுக்குன்னு ஒரு அட்வைசர் இருப்பார், அவர்கிட்ட நீங்கள் கேட்டு எந்த பங்கை வச்சுக்கணும் எதை விற்கணும்னு நீங்கள் பார்க்கணும். என்னோட தனிப்பட்ட அனுபவம் என்னென்னா,
இது மாதிரி ஒரு கிரேவ் வொலட்டாலிட்டியும் போது நீங்கள் சும்மா இருப்பதே மேல். தட் இஸ் இருக்கிற பந்து ஆல்ரெடி வாங்கியாச்சு. இது சடனாக நடந்த ஒரு டெவலப்மெண்ட்டு. இது மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் வரும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் விற்காதீங்கிறது என்னோடய கருத்து. ஒரு 5 வருஷம் கழித்து இந்த இன்சிடெண்ட் போயிருக்கோம். திரும்பி இந்தியா க்ரோ ஆகும், பிஸ்னஸ் நார்மலாகும். இது தனிப்பட்ட கம்பெனியை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இது மார்க்கெட் ஆஸ் அ ஹோல் இந்த ஷாக்லேருந்து மீறி, ஹர்ஷத் மேத்தாட்டேன்னு மீறி வந்தோம், கேத்தன் பரேக் ஸ்கேம்லேருந்து மீறி வந்தோம், 2008லேருந்து மீறி வந்தோம், இதுலேருந்து மீறி வருவோம். ஆனால் வலி அடுத்த 3-4 வருஷத்துக்கு டெஃபினட்டாக இருக்கும். ஹிடன்பர்க் ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கை அப்படிங்கிறது கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவும் பெரிய அளவில் எதிர்க்கட்சிகள் பேசுபொருளாக முன் வச்சாங்க, பிரச்சாரங்கள் எல்லாமே கூட. ஆனால் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இந்த நேரத்தில் இருக்குது. இப்போ வெளியிட்டிருக்கிற அறிக்கை அப்படிங்கிறது இந்திய அரசியலில் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும்? இந்தியாவில் இப்போ அரசியல் அடுத்த 3 மாதத்துக்குள்ள மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்டில் எலெக்ஷன் வரப்போகுது. இது மகாராஷ்டிராவில் டெஃபினட்டாக டைரெக்டாக பெரிய தாக்கம் கொண்டு வரும். ஏன்னா மகாராஷ்டிராவில் பாம்பேயில் தாராவி அப்படின்னு லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளும் ஏழைங்களும் இருக்கிற ஒரு பெரிய ஏரியாவை ரீடெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. அந்த கான்ட்ராக்டை மகாராஷ்டிராவில் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அதானி சமூகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட். இந்த ஹைடன்பர்க் ரிசர்ச்சில் உண்மையாக இருந்தால், நம்மளுக்கு உண்மையாக இல்லையான்னு தெரியாது, உண்மையாக இருந்தால் பிளாக்ஸ்டோன் நிறுவனத்துக்கு மேடமோட ஹஸ்பண்ட் தவால் புஞ்சுங்கிறவர் பெரிய அட்வைசராக இருந்திருக்கிறாரு. பிளாக்ஸ்டோனுக்கும் அதானிக்கும் இந்த தாராவியில் ஏதாவது டிரான்சாக்ஷன் இருக்கா, இந்த பாந்திரா குர்லா காம்ப்ளெக்ஸில் அதானி பில்டிங்கை பிளாக்ஸ்டோன் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது, அதில் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்காங்கிறது புகையும். இந்த எலெக்ஷன் 3 மாதத்துக்குள்ளே வரும். 3 மாதத்துக்குள்ளே இந்த எலெக்ஷன் வர்றதுனால டெஃபினட்டாக இந்த தாராவி ஏரியா மகாராஷ்டிராவில் இந்த இதுக்கு அரசியலில் ஒரு பெரிய திருப்பம் வரும். மகாராஷ்டிராவில் ஆளும் கட்சி தோத்துதுன்னா, ஏன்னா ஆல்ரெடி குதிரை பேரம் பண்ணி தான் அவங்க அரசியலுக்கு ஜெயித்தாங்க. இந்த வாட்டி சரத்பவார் கட்சியும் உத்தவ் டாக்கரே கட்சியும் தோக்கடிச்சாங்க. குதிரை பேரம் பண்ணி கட்சியை உடைச்சி தான் தோக்கடிச்சாங்க. ஆனால் நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா அந்த லோக்சபா எலெக்ஷனில் ஷிண்டே கட்சி, அஜித் பவாரோட கட்சி, அதே மட்டும் பிஜேபி கடும் தோல்வியை எதிர்கொண்டாங்க அந்த ஏரியாவில். அதனால் மகாராஷ்டிராவோட அசம்பிளி எலெக்ஷனில் இது பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். மகாராஷ்டிரா ஏன் இம்பார்ட்டண்ட்னா, இந்தியாவிலேயே மேக்ஸிமம் ரெவென்யூ ஜெனரேஷன் ஸ்டேட்டுங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது. அண்ட் தாராவியோட ரீடெவலப்மெண்ட்டுங்கிறது இதனால் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.